என்ன மாதிரி 1000 பேரை உருவாக்க ஆண்டவரால் முடியும். ஆமாம் தானே? ஆனால் ஏன் ஆண்டவர் என்னை வச்சிருக்கிறார்? என்னை ஆண்டவர் வச்சிருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்தை தெரியலனா கூட நான் என்னை எதுக்கு வச்சிருக்கிறீங்கன்னு கேட்கக்கூடாது. ஒரு தாய் உலகத்துக்கு ஒரு இயேசு கிறிஸ்து எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி மனுக்குலத்துக்கும் பெண்ணும் முக்கியம், குடும்பத்துக்கும் முக்கியம். பெண் இல்லைன்னா உலகம் இல்லை, மனுக்குலம் அழிஞ்சிரும். ஆமாவா? வினோத ஜந்துவை பார்த்த மாதிரி என்னைய பார்க்கக்கூடாது. நான் அடிக்கடி சொல்லுகிறேன், லோத்துவினுடைய வாழ்க்கை அதற்கு பெரிய முன்னுதாரணம். ஒரு தாய் இல்லாத இடத்துல தேவன் அருவிருக்கிற 2 சந்ததி பூமியில் வந்துருச்சு. அதற்கு ஒரே காரணம் தாய் அங்கே இல்லை, அவ்வளோதான். இந்த ஒரு உதாரணம் போதும். அப்போது நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த முக்கியத்துவம் என்னென்னா, நம்ம ரொம்ப ஒரு பெண் ஒரு குடும்பத்துக்கு, இப்போ அந்த குடும்பம் இல்லைன்னா நான் அதுதான் சொல்கிறேன், ஒரு உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து எவ்வளோ முக்கியமோ அந்த அளவு குடும்பத்துக்கு ஒரு குட்டி ஏசப்பான்னு வச்சுக்கலாம். நான் மிகையெல்லாம் படுத்தலை, உண்மையை மட்டும்தான் சொல்கிறேன். அந்த குடும்பத்தினுடைய சந்தோஷம் தாயினுடைய கையில் தான் இருக்குது. ஒரு குழந்தையோடு இருக்கிற அம்மா தலையில் அடிச்சுன்னு உங்கள் அப்பா வந்துருச்சுன்னா அந்த குழந்தையும் அப்பா வந்துருச்சுன்னு சீரியஸாக ஐ டேடி வந்துட்டாருன்னா அதுவும் ஐ டேடி வந்துட்டாருன்னு. அம்மா ஒரு எலிய பல்லியை பார்த்து வேக்கனாங்கன்னா அதுவும் வேக்கணும். அதுவும் இருந்துட்டு போகுதுன்னா அதுவும் இருந்துட்டு போகுதுன்னு குழந்தையும் சொல்லும். அம்மா தான் எல்லாத்துக்கும் முதற் காரணமாய் விளங்குகிற ஒரு பெண்மணி. ஒரு குடும்பத்துக்கே இவ்வளோ முக்கியம்னா அவங்க ஜெபம் அப்போ எவ்வளோ முக்கியமாக இருக்கும் குடும்பத்துக்கு. கட்டாயமாக ஒரு ஜெபிக்கிற தாய்க்கும் ஜெபிக்காத தாய்க்கும் வித்தியாசம் இருக்குது. நீ தாயா பேயான்னு சொல்லுவாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. தாய் எப்படி பேயாங்க முடியும்? நான் உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லியிருக்கிறேன், அதனால் மேற்கோள் காட்டி கொண்டு நான் சொல்லுகிறேன். தாய் தெய்வத்துக்கு சமம். அவங்கள அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுன்னெலாம் சொல்கிறாங்க. நல்ல தாயும் இருக்கிறாங்க, நல்ல அல்லாத தாயும் இருக்கிறாங்க. புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவள். அப்போது புத்தியுள்ள பெண்ணும் இருக்கிறாங்க, புத்தி இல்லாத பெண்ணும் இருக்கிறாங்க. ஜெபிக்கிற பெண்ணும் இருக்கிறாங்க, ஜெபிக்காத பெண்ணும் இருக்கிறாங்க. கணவனுக்கு கிரீடமாக இருக்கிற பெண்ணும் இருக்கிறாங்க, கணவனுக்கு தலைவலியாக இருக்கிற பெண்ணும் இருக்கிறாங்க. நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? நீங்கள் யாருமே அந்த கூட்டத்தில் இல்லை, ஜெபிக்கிறவங்கன்னு நான் நம்புகிறேன். அதனால தான் உங்களுக்கான கூட்டம் இது. ஆமென். என்னன்னா நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்தில் 26வது அதிகாரம் 35வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? ஆதியாகமம் 26:35. 34 வாசிக்கலாமே. ஏசா 40 வயதான போது 40 வயதான போது ஏத்தியனான பேயேரியினுடைய குமாரத்தியான யூதித்தையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். எப்படி இருந்தாங்களாம்? யார்? யூதித் பஸ். இந்த பேர்லாம் நமக்கு ஞாபகம் வராது, நம்ம வாய்க்கு வந்த மாதிரி உளறிக்குவோம். பரவாயில்ல, உளறிக்கோங்க, தப்பு இல்லை. யூதித்தும் பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். ஏசா விவாகம் பண்ணின இந்த ஸ்திரீகள் மாமனார் மாமியாருக்கு எப்படி இருந்தாங்க? மனநோவு. இன்னொரு வசனம் படிக்கலாம். 2 ராஜாக்கள் 11வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 11:3. சீக்கிரமாக எடுத்தவங்க வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 11:3. 1 ராஜாக்கள், மன்னிக்கணும், 1 ராஜாக்கள் 11:3. நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? அவனுக்கு பிரபுக்கள் குலமான 300 மறுமனையாட்டிகள் என்ன பண்ணாங்களாம்? என்னத்தை வழி போக பண்ணாங்க? இருதயத்தை, சாலமோனுடைய இருதயத்தை இத்தனை கல்யாணம் பண்ணால் அப்புறம் இருதயம் வழுவி போகாமல் என்ன ஆகும்? இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். யார்? சாலமோன் சாதாரணமான மனிதர் இல்லை, ஹீ இஸ் சம்திங் எக்ஸ்ட்ராடினரி.
ஆமாம் தானே? அறிவு, பயங்கர அறிவு. அவனை போல ஞானி அதுக்கு முன்னாடி இருந்ததும் இல்லை, பின்னாடி இருந்ததும் இல்லை. பணக்காரன், அவன் பணத்தை வச்சே நிறைய கல்யாணம் பண்ணார் போல். நமக்கெல்லாம் கல்யாணத்தை பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க. ஒரு கல்யாணம், ஒரு வீடு கட்டுறக்குள்ளேயே ஆயுசில் பாதி போயிடும். இவர் எத்தனை கல்யாணம் பண்ணியிருக்காரு, எவ்வளோ பெரிய அரண்மனை கட்டியிருக்காரு, எவ்வளோ பெரிய ஆலயம் கட்டியிருக்காரு. அப்போ இவர் சாதாரண மனுஷன் இல்லை, அவ்வளவு அறிவு படைத்த, பணம் படைத்த, ராஜ்யத்தை ஆளுகிற பராக்கிரமசாலியே பெண்ணினால இருதயம் வழுவி போகிறது, தேவனை விட்டு பின்வாங்கி போக செய்தார்கள். ஸோ ஒரு பெண் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சொல்லுவாங்கல்ல. ஆக்க சக்தியும் இருக்குது, அழிக்கிற சக்தியும் இருக்குது. இவ்வளோ பெரிய ராஜாவின் இருதயத்தை வழுவி போக பண்ணவும் முடியுது, மன நோவா இருக்கவும் முடியுது, புருஷனுக்கு கிரீடமாக இருக்கவும் முடியும். இன் விச் கேட்டகரி ஐம் கோனா பி? நான் எந்த கேட்டகரியில் இருக்க போகிறேன்? கட்டாயமாக நம்ம எல்லாம் ஜெபிக்கிற கேட்டகரியில் தான் இருப்போம். ஆனால் இந்த எஸ்ட்ரீமும் போக முடியும்னு நான் சொல்கிறேன். இன்னும் நம்ம படிக்கணும்னா நான் உங்களுக்கு அந்த வசனங்களை நான் சொல்லுகிறேன். இந்த 2 பேரை பற்றி சொன்னோம். சில மனைவிகள் தன் கணவனை காப்பாற்ற இருக்கிறாங்க. யாருன்னா நம்ம படிக்கலாமா? நான் முக்கியமான ஒரு 2 பேரை நான் உங்களுக்கு அடையாளம் காண்பிக்க விரும்புகிறேன். யாத்ராகமங்களின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் 24, 25 வசனங்களை படிக்கலாமா? யாத்ராகமம் 4வது அதிகாரம். வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு, யார? மோசேவ. அடுத்து சிப்போரால் கருக்கான ஒரு கல்லை எடுத்து புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எறிந்து, பின்பு அவர் அவனை விட்டு விலகி, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். இங்கே ஆண்டவர் யாரை கொல்ல வகை பார்க்கிறார்? மோசே ரட்சிக்கப்பட்டவரா, ரட்சிக்கப்படாதவரா? நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஆண்டவர் கொல்ல வகை பார்க்கும்பொழுது மோசே ஆண்டவரை தெரிஞ்சவரா, தெரியாதவரா? நல்லா தெரிஞ்சவர். மோசே நான் வேதத்தில் அநேக ஆள் தத்துவங்கள் கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். கிரைஸ்ட் லைக் டைப்பாலஜின்னு சொல்லுவோம். அதில் இந்த மோசேவும் கிறிஸ்துவினுடைய முன் அடையாளத்தை தரித்த ஒரு ஆள் தத்துவம். அவருடைய பிறப்பு ஆச்சரியம். அவர் பிறக்கும் போது யோகபேத் எப்படிப்பட்ட தரிசனத்தை அவங்களுக்குள்ள வச்சாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். முழு நைல் நதிலையும் எல்லா பிள்ளையும் வெட்டி வீசினாங்க. அதில் தான் என் பிள்ளை மிதப்பான், எந்த அரசாங்கம் உத்தரவு போட்டுச்சோ அந்த அரண்மனையில் என் பிள்ளை வளர்க்கப்படுவான்னு எதிர்மறையான சூழ்நிலையில் நேர்மறையான தரிசனத்தை கொண்ட ஒரு தாய் பெற்றெடுத்த மகன் இந்த மோசே சாகிற வரைக்கும் எபிரேய ஆண் பிள்ளைகளை உயிரோட வைக்கக்கூடாது, பெண் பிள்ளைகளை மட்டும்தான் உயிரோட வைக்கணும்னு சட்டம். மோசே பிறந்ததுக்கப்புறம் அந்த சட்டம் இல்லை, தெரியுமா உங்களுக்கு? மோசே பிறந்ததுக்கப்புறம் அவரை மட்டும் காப்பாற்றிட்டு ஆண் பிள்ளைகளை வெட்டி வீசியிருந்தா மோசேக்கு 80 வயதாகும் போது அவனை விட பெரியவங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க, ஆமாவா? ஆனால் அதுக்கப்புறம் படித்தோம்னா லேவி புத்திரரில் 23,000 பேர் இருந்தாங்களாமா. அப்போ என்னன்னா அதுக்கப்புறம் அதை பார்த்தவொடனே அந்த ராஜாத்திக்கு ஐயோ இவ்வளோ அழகான குழந்தைங்களை வெட்டி வீசணுமான்னு மனசு வந்துச்சா, இல்லை சட்டத்தை மாற்றிட்டாங்களா, இல்லை மறுத்து வச்சுங்க மோசேவை காப்பாற்றுற மாதிரி ரகசியமாக காப்பாற்றி எத்தனையை காப்பாற்ற முடியும்? எனக்கு என்னமோ அந்த சட்டம் ரத்து பண்ணப்பட்டுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 10,000 ஆண்கள் இருந்திருக்கிறாங்க. மோசேவை விட வயதில் மூத்தவர்களும் இருந்திருக்கிறாங்க, குறைந்தவர்களும் இருந்திருக்கிறாங்க. மோசேக்கு 80 வயது ஆகும்போது அவனை விட இளைய வயதுள்ளவர்கள் அவனுக்கு அப்புறம் தானே பிறந்திருக்கணும், இருக்கிறாங்கல்ல. அப்போ சட்டங்களை மாற்றுவதற்குரிய, திட்டங்களை தலைகீழாய் மாற்றுவதற்குரிய, ராஜாங்கத்தில் இயற்றப்படுகிற சட்டங்களையும் மாற்ற வல்லதான ஒரு பயங்கரமான ஒரு ஐகானிக் இந்த மோசே. அவருடைய பிறப்பு எல்லாமே தெய்வ திட்டத்தின்படி ஜெபிக்கிற தரிசனம் நிறைந்த ஒரு தாயினுடைய பிறப்பு அவருக்கு. ஆண்டவரே அவர்கிட்ட டைரக்டாக பேசுகிறார், நீ போ, நீ ஜனங்களை வழி நடத்து. சாதாரண மனுஷன் அல்ல, தலைவனாய் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவரை காப்பாற்றுறதுக்கே ஒரு தாய் வேணும்னா நம்ம கணவன்கள்லாம் ஏமாத்துறோம்.
புரிகிறதா உங்களுக்கு? எப்பேற்பட்ட தலைவனுக்கும் பின்னாடி ஒரு பெண் இருப்பா. அது அம்மாவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், whomever it may be. அத்தனை லட்சங்களை வழி நடத்துகிற தலைவன், கிறிஸ்துவனுடைய முன்னடையாளத்தை தனக்குள்ள வைத்திருக்கிற தலைவன், பெரிய போதகர்னு கூட வச்சுக்கலாம், அவரை கூட ஆண்டவர் கொல்ல வகை பார்க்கிறார். அப்போ தெய்வத்தினுடைய கோபம் எங்க எழும்போம், எப்ப எழும்போம் யாருக்கும் தெரியாது. ஆண்டவர் கொல்ல வகை பார்க்க போறாருன்னு தெரிஞ்சிருந்தா மோசே அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரா? உயிருக்கு பயந்தாவது தப்பிச்சிருக்கணும்ல. அப்போ தெய்வத்தினுடைய கோபம் மூடும் பொழுது அதை சாந்திப்படுத்துகிற ஒரு 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 மனப்பக்குவம் யாருக்குள்ள இருக்கு? சிப்போராள் பாஸ்டரோட பொண்ணு. அவங்களுக்கு தெரியும் எதை எப்படி செய்யணும்னு தெரியும். அந்த நுனித்தோலை வெட்டணும், கருகலான கல்லை எடுக்கணும், 2 கால்களுக்கு நடுவாக எரிந்து. விருத்த சேதனம், பலி, இதெல்லாம் இட் ஹேஸ் அ ப்ரொசீஜர். பலின்னா சும்மா வெட்டு 1 துண்டு 2ன்னு வீசிட முடியாது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பறவைகளை வெட்டி கொழுப்புகளை தகனிச்சான், கால்களை சந்தா வெட்டி முன்னுக்கு பின் வச்சான். இப்படி தான் வெட்டணும், இப்படி தான் வைக்கணும். 1 வயது பழுதற்ற ஆட்டுக்குட்டிக்கு யார் டேட் ஆஃப் பர்த் எழுதி வைப்பாங்கன்னு எனக்கு தெரில. புரியலையா உங்களுக்கு? ஒரே ஒரு ஆடு, நம்ம வீட்டில் நாய் வளர்க்குற மாதிரி வளர்க்க மாட்டாங்க. ஆடு எத்தனை வளர்ப்பாங்க? 200 கூட இருக்கும், 10 இருக்கும், 20 இருக்கும். நம்ம வீட்டுக்காரரை கேட்டால் அவரோட டேட் ஆஃப் பர்த்தே அவருக்கு சரியாக தெரியாது. நம்மளுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாது. ஆட்டுக்குட்டிக்கெல்லாம் யார் டேட் ஆஃப் பர்த் வச்சுக்கிறது? ஆனால் 1 வயது ஆட்டுக்குட்டி, பழுதற்ற ஆட்டுக்குட்டி, அது கிடான்னா கிடாவை தான் எடுக்கணும். இந்த உறுப்பு குடல் கொழுப்பை நெருப்பில் போட்டுடணும், பலிபீடத்துக்கு அடியில் போட்டுடணும், தலையை தனியாக வைக்கணும், இதை சந்தா வைக்கணும், இப்படி அடுக்கணும், இப்படி விறக வச்சு இப்படி பலிபீடம் கட்டி அது மேலே வச்சுட்டு பாண்டவரை நோக்கி பார்க்கும்பொழுது பரலோகத்திலேருந்து அக்கினி அதை பட்சிக்கும். திஸ் இஸ் த ப்ரொசீஜர் ஃபார் கிவிங் சாக்ரிஃபைஸ். அதே மாதிரி விருத்த சேதனம் பண்ணுறதுக்கும் ஒரு ப்ரொசீஜர். அந்த 2 கால்களுக்கு நடுவே தூர வீசி அந்த ப்ரொசீஜர்லாம் இவங்களுக்கு தெரியுது. நான் என்ன சொல்கிறேன், பலி என்பது நான் ஏறெடுக்கிற முழங்கால்னு வச்சுக்கலாம், நான் பண்ணுற ஜெபம்னு வச்சுக்கலாம். இந்த ஜெபம் எப்போ பண்ணாலும் ஜெபம்தான், எப்படி பண்ணாலும் ஜெபம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நான் ஆண்டவருக்கு பலி செலுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டேன்னா இட் நீட்ஸ் சம் ப்ரொசீஜர். படுக்கிற இடத்த விட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நான் வரணும். ஆண்டவரை தேடுறதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் நான் போட்டுக்கணும், முழங்கால் போடணும், குறிப்பிட்ட நேரம் 5 மணின்னா 5 மணி, 5 மணிலேருந்து 5:30 வரைக்கும் அல்ல 6 மணி வரைக்கும் ரெகுலராக அந்த டைமை நான் ஃபாலோ பண்ணணும். இதுக்கு பேர் தான் பலி. குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட இடம், குறிப்பிட்ட வஸ்திரம், எல்லாமே அது அந்த ஒரு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறோம்ல, அதுக்கு பேர் தான் பலி. ஏன்னா தட் இஸ் நாட் அன் ஈஸி திங். எப்போ வேணாலும் ஜெபிக்கலாம்னா ஈஸி. உண்ணும் போதும் ஜெபிப்பேன், உறங்கும் போதும் ஜெபிப்பேன், நடக்கும் போதும் ஜெபிப்பேன், சமைக்கும் போதும் ஜெபிப்பேன், எப்போ வேணாலும் ஜெபிச்சுக்கலாம். எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் ஜெபிக்கலாம்னா நான் எந்த ட்ரெஸ்ஸில் வேணாலும் ஜெபம் பண்ணலாம், நைட்டியில் கூட ஜெபம் பண்ணலாம், நான் வாக்கிங் போகும்போது என்னோடய ட்ராக் ட்ரெஸ்ஸில் ஜெபம் பண்ணலாம். தட் இஸ் ஈஸி. பட் விச் ஒன் இஸ் ஹார்ட்? சாக்ரிஃபைஸ் இஸ் ஹார்ட். 5 மணினா ரெகுலராக அந்த மணிக்கு எந்திரிக்கிறது கஷ்டம். அன்னைக்கு பார்த்து உடம்பு நல்லா இல்லாமல் இருக்கும், அன்னைக்கு பார்த்து லேட்டாக படுக்கிற மாதிரி இருக்கும், பெட்டிலேயே படுத்துன்னு ஆயாசமாக 2 சோத்திரம் போடுறது நல்லா இருக்கும். ஆனால் எழுந்து மூஞ்சி கழுவி அடுத்த ரூமில் போய் முட்டி போடுறது ஓப்பனாக சொல்லுங்க கஷ்டம். ஒரு நாள் செய்யலாம், டெய்லி செய்கிறது வாயை திறந்து சொல்லு, பெரிய பரிசுத்தம் மாதிரி சொல்ல முடியாது, கஷ்டம். ஆனால் பலி தான் சுகந்த வாசனையாய் ஆண்டவர் நுகருவார். ஆமாவா? போன அந்த ஆராதனையில் நான் சொன்னேன்,